ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அழகர் பூங்கொடியை கடத்திட்டு போய் நைட்டு பூரா கூட வச்சுட்டு காலையில் கூட்டிகிட்டு போய் விட்டுடுவேன் அப்படின்னு நம்ம மாயாண்டிக்கிட்டே தைரியமாக சொல்கிறாரு. மாயாண்டி அந்த கோவத்தில் நீ எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவள் கழுத்தில் தாலியை கட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்துரு, மற்றது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அழகருக்கு பூங்கொடியை கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. எங்கே நம்ம தலையில் இவளை கட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் சின்ன வயசில் அவள் கூட ஓடி ஆடி விளையாடினது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ அன்பாக இருந்தது, இது எல்லாத்தையும் மறந்துட்டு பூங்கொடியை கூட்டிகிட்டு போய் என்ன நடந்தாலும் சரி அந்த வீட்டில் விட்டுடணும் அப்படின்னு போய் விட்டுட்டாங்க. ஆனால் பேச்சுக்கு ஒன்றுமே புரியல. என்ன அழகர், ஏன் இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இவளோட வீடு இது தானே, இங்கே நான் நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு, அதை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிற அப்படின்னு அவங்க பயத்துலையும் பதற்றத்துலையும் கேட்குறாங்க. ஒரு பொண்ணை பெற்றவங்க அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், எவ்வளோ பயம் பதற்றம் இருக்கும், அது கொஞ்சம் கூட அழகர் புரிஞ்சுக்கல. இந்த இடத்துல தன்னோட அம்மாவை பற்றி யோசித்த அழகர் மற்றபடி வேற யாரை பற்றியும் யோசிக்கல. முக்கியமாக பூங்கொடியோட வாழ்க்கை, பூங்கொடியை பற்றி ஊருக்குள்ளே எப்படி பேசுவாங்கங்கிறத பற்றி கூட யோசிக்காம விட்டுட்டாரு. கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம அழகரோட ஒரே ஒரு குறிக்கோள். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் நம்ம பூங்கொடியை தூக்கிட்டு போனதுங்கிறது அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அப்படி கூட்டிட்டு போனால் அவருக்கு தான் அது ஆப்பா வந்து நிற்கும் அப்படின்னு அவர் யோசிக்காம விட்டுட்டாரு. இப்போ பேச்சு கேட்ட கேள்விக்கு அவரால் முதல்ல பதில் சொல்ல முடியறதில்ல. ஏன் அழகர் உங்ககிட்ட தான் கேட்குறேன், இவளை கூட்டிட்டு போனேன்ல, அப்பா கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொன்னல, எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்க? இப்போதான் நான் பென்னி கிட்ட பேசினேன், அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நீ ஏன் இவளை கல்யாணம் பண்ணல, ஏன் இங்கே கூட்டிட்டு வந்திருக்க, என்னையா நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாத, எனக்கு நேரம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியே போக பார்க்குறாரு. இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா, எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்து விட்டுட்ட, அண்ணன் என்ன சொல்லுச்சு, இப்போவே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அழுகுறாங்க நம்ம பேச்சு. இங்கே பாருங்க அத்தை, உங்கள் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போனது அவளுக்கு கூட கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு மட்டும்தான், உன் புருஷன் மஞ்சு மலை தோக்க வைக்கணுங்கிறதுக்காக தான். என் அம்மாவை அத்தனை பேர் கொண்ட சபையில் எப்படி அவமானப்படுத்தினா அந்த ஆள் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அந்த சவாலில் நான் ஜெயிச்சா மட்டும்தான் எங்கள் அம்மா பட்ட அவமானத்துக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த சவாலில் மஞ்சள் மலை தோக்கணும், அதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாமேயா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பென்னி என்கிட்ட பேசினாரு, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொன்னார். ஆனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க, என்னையா நினச்சிட்டு இருக்க நீ, ஏன் அவள் கழுத்தில் இன்னும் தாலி கட்டாமல் இருக்கிற, இப்போ அவளோட அப்பா வந்தால் நான் என்னையா பதில் சொல்வேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி தான் அழகர் தூக்கிட்டு போனால் முகூர்த்தம் முடிஞ்சதும் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டான்னு சொல்லுங்கள், என்ன விடுங்கப்பா, என்னாலெல்லாம் அவள் கூட குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு பார்க்குறாரு. உடனே பேச்சு கோவத்தில் அங்கே இருக்கிற ஒரு அருவா எடுத்து கழுத்தில் வைக்கிறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கிற, என் பொண்ணை கூட்டிகிட்டு போனதும் இல்லாமல் அவளை அட்லீஸ்ட் அவங்க கூடவாச்சு கல்யாணம் நடந்து எப்படியோ ஒன்று வாழ்ந்து தொலைச்சிருப்பா, தூக்கிட்டு போனதும் இல்லாமல் இப்போ ஊருக்குள்ளே என்னெல்லாம் பேசுவாங்க தெரியுமா, நீ கூட்டிகிட்டு வந்து விட்டுட்ட அப்படின்னு என் புருஷன்கிட்ட நான் சொல்ல முடியுமா? ஏற்கனவே வெட்டு குத்துன்னு 2 குடும்பத்துக்கும் அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்போ நீ வேற இப்படி பண்ணி வச்சிருக்கிற, கொஞ்சமாவது யோசிச்சியா? இங்கே பாரியா, தயவு செஞ்சு உன் காலில் கூட விழுந்து கேட்குறேன், என் புள்ள கழுத்தில் தாலி கட்டு அப்படின்றாங்க. முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் இப்போ நீ தாலி கட்ட போறியா இல்லையா அப்படின்னு கத்துறாங்க. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, நான் அவளை கல்யாணம் பண்ண மாட்டேன், எங்க அப்பா இல்லை அந்த கடவுளே வந்து சொன்னாலும் இவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு அழுகுரு. ப்ளீஸ் யா, தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பிள்ளை கழுத்துல தாலியை கட்டு, அவளை உன் பொண்டாட்டி ஆக்கிக்க, அவளை இங்கே விட்டுட்டு போகாத. இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் 1க்கு 2 சொல்லி அவர்கிட்ட ஏற்றி விட்டுடுவாங்க. அப்புறம் அவரே என் பிள்ளைய வெட்டி போட்டுருவாரு, உயிரே வச்சிருந்தாரு பூங்கொடி மேலே, ஆனால் இவ ஓடி போயிட்டான்னு தான் நினைப்பாரு, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளியா அப்படின்னு கெஞ்சுறாங்க. அத்தை விடுங்க அத்தை அப்படின்னு. ஆனால் பேச்சு காலையும் விடுறதில்ல, அவர் வெளியே போகிறதுக்கும் விடுறதில்ல. அதுக்கப்புறம் அவங்க இளவரசி கிட்ட சொல்லி கதவை சாத்த சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ இங்கேருந்து போகவே முடியாது, அவள் கழுத்தில் தாலியை கட்டிட்டு அவளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்றாங்க. நீ மட்டும் அவள் கழுத்தில் தாலி கட்டல, இங்கேயே என் கழுத்தை அறுத்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லி கத்தியை எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சுக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிளாக்மெயிலாம் பண்ணலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீ மட்டும் அவள் கழுத்தில் தாலி கட்டலைன்னா நான் என் கழுத்தை அறுத்துப்பேன், அதுக்கப்புறம் என்ன வேணால் நடந்துட்டு போகுது, எதையும் நான் பார்க்குறதுக்கு இருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ நம்ம அழகருக்கு நம்ம மாயாண்டிக்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. அப்பா தான் கால் பண்ணுறாரு, என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வெடுக்குன்னு வாங்கிடுறாங்க இவங்க. நம்ம பேச்சு வாங்கிட்டு, என்ன இவன் அப்படியே கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் விட்டுட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர் வந்தாருன்னா என் பிள்ளைய வெட்டி போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நீ சொன்னேன்னு சொல்லி தானே அவன் இங்கேருந்து தூக்கிட்டு போனான், இப்போது நானே தான் தூக்கிட்டு போனேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் தூக்கிட்டு போனேன்னு சாதாரணமாக மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டானே, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு. அவன் போயிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் இருக்கான், ஆனால் இங்கேருந்து போயிடுவேன், அவள் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்கிறான், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க.
ஆனால் அழகர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, யார் சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு. உன் அம்மா சொன்னால் இந்த கல்யாணம் நடக்குமாடா அப்படின்னு மாயாண்டி கேட்குறாரு. அதான் சொல்லிட்டேனேப்பா, கடவுளே சொன்னாலும் அந்த பூங்கொடி காலத்தில் மட்டும் நான் தாலி கட்ட மாட்டேன். இந்த குடும்பத்தால் தானே நீங்கள் இத்தனை வருஷமாக ஜெயிலில் இருந்தீங்க, உங்களை பிரிஞ்சு நாங்கள் வளர்ந்தோம், என் படிப்பு போச்சு இந்த பூங்கொடியால் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் அடுக்கடுக்காக காரணங்கள் வச்சுருக்காரு. அது எல்லாமே அறியாமல் நடந்த விஷயங்கள். இப்போது எல்லாருமே மெச்சூர்டாக இருக்கிறோம், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளியா அழகுற, அவள் கழுத்தில் தாலியை கட்டு, மஞ்சள் வெள்ளை வர்றதுக்கு முன்னாடி அவள் கழுத்தில் தாலியை கட்டி அவளை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ மாயாண்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கே போகவும் முடியாது. அதுக்கப்புறம் பேச்சு மறுபடியும் அருவாவை எடுத்து வச்சு மிரட்ட பார்க்குறாங்க. அதுக்குள்ள அழகர் அந்த கத்தியை தூக்கி அதாவது வாங்கி கீழே போட்டுடுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, இப்படியெல்லாம் மிரட்டினா அவ கழுத்துல நான் தாலி கட்டிடுவேனா, அப்படியே அவ கழுத்துல தாலி கட்டினாலும் அவ கூட நான் வாழ்ந்துருவேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ கூட நீ வாழுவியோ வாழ மாட்டியோ அது என்னைக்கோ வரப்போற பிரச்சனை, ஆனா இன்னைக்கு அவ உயிரோட இருக்கணும்னு நீ நினைச்சியனா அவ கழுத்துல தாலியை கட்டு அப்படின்றாங்க. நான் அவ முழிச்சிட்டு இருந்தாள்னா அவளே ஒத்துக்க மாட்டா அப்படின்றாங்க. நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிற, அவளுக்கு உன்னை பிடிக்கும்யா, சின்ன வயசுல இருந்து அவளை உனக்கு தான் கட்டி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டது, அதை பத்தி பேசினது எல்லாமே அவளுக்கும் தெரியும், ஆனா நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்ட அப்படின்னு. இல்லத்த, நான் எதையும் மறக்கல, என்னோட கோவம் எல்லாம் உன் புருஷன் மேலதான், பூங்கொடி மேல கிடையாது. ஆனா பூங்கொடி என்ன காரியம் பண்ணா தெரியுமா, ஸ்கூல் ஃபுல்லாக நான் கொலைக்காரனோட பையன் அப்படின்னு சொல்லி ஏதேதோ பேசி என்னை அவமானப்படுத்தி ஸ்கூலுக்கே போக விடாமல் பண்ணான். இதெல்லாம் நல்ல விஷயமா, இப்படிப்பட்ட ஒருத்தியெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்றாங்க. நீ என்ன காரணம் சொன்னாலும் இங்கேருந்து உன்னை போக விட மாட்டேன், அவள் கழுத்தில் தாலியை கட்டி அவளை நீ கூட்டிகிட்டு தான் போய் ஆகணும், அதுக்கப்புறம் என்ன வேணால் நடக்கட்டும், என் அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அழகர் அந்த பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, திரும்ப திரும்ப அதே பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேகமாக உள்ளே போய் ஒரு தாலி கயிறு எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இதை நீ அவள் கழுத்தில் கட்டு, அதுக்கப்புறம் நடக்கிறது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், மஞ்சமலை என்ன மஞ்சமலை, இந்த உலகத்தில் எவன் வந்தாலும் உனக்காக நான் நிற்கிறேன் அப்படின்றாங்க. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், யாரும் எனக்காகலாம் நிற்க தேவையில்லை, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், கதவை திறந்து விடுங்க, நான் போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ அவர் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா, அவர் வர்றதுக்குள்ளே அவள் கழுத்தில் தாலி கட்டியா அப்படின்றாங்க. அதான் சொல்லிட்டேனே கட்ட மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணாலும் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பேச்சு அவங்க தாலியை எடுத்துகிட்டு வந்து அவங்க பொண்ணு கழுத்தில், அதாவது நம்ம பூங்கொடி கழுத்தில் பேச்சியை கட்டிடுறாங்க. அவங்க இந்த தாலியை கட்டினதுக்கு அப்புறம் இளவரசிக்கு மட்டும்தான் தெரியும் விஷயம், அம்மா தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அழகர் கட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறாங்க. என்னத்தை பண்றீங்க அப்படின்னு அழகர் கேட்குறாரு. எனக்கு வேற வழி தெரியல அழகர், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டிட்டு தண்ணி தெளிக்கிறாங்க பூங்கொடி முகத்துல. அவங்க எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாரா இருக்கும் அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. இப்போ அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இரியா பொறு, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லி கதவு ஓட்ட வழியா பாக்குறாங்க. அது மஞ்சமலையும் அந்த வீட்டு ஆளுங்கள்லாம் இருக்காங்க. இங்க பாரியா, இந்த தாலியை நீ தான் கட்டணும்னு சொல்ல போறேன் அப்படின்னு. அத்தை வேணாத்த அப்படின்றாங்க. பின்வாசல் வழியா ஓடலான்னு பாக்குறாரு. ஆனா அங்கேயுமே போறதுக்கு வழி இல்லை, எல்லாத்தையும் அடிச்சு வச்சிருக்காங்க இளவரசி. இப்போ பார்த்தீங்கன்னா கதவை திறக்கிறாங்க பேச்சு, எல்லாரும் உள்ள ஓடி வராங்க. பூங்கொடியை பார்த்துட்டு எத்தா பூங்கொடி பூங்கொடின்னு சொல்லி ஓடி வந்து மறுபடியும் தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. அவங்க எந்திரிக்கவே இல்லை, நல்லா மயக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா அந்த மயக்க மருந்து வச்சிருக்காங்கல்ல அதனால. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க கழுத்தில் அந்த தாலியை பார்க்குறாங்க நம்ம மஞ்சமலை. அதுக்கப்புறம் பதறி போயிடுறாரு. என்ன பேச்சு இது, என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுறாங்க. அழகர் வெளியே ஓட பார்க்குறாரு. அதுக்குள்ளே எல்லாரும் பிடிச்சிடுறாங்க. அவங்க ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல அதனால. என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேற வழி தெரியல, அழகர் தான் பூங்கொடி காலத்தில் தாலி கட்டினா, நான் தான் கட்ட வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் பலார் அரைஞ்சிடுறாரு மஞ்சுமலை. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறம் அடிங்க அப்படின்றாங்க. என்னடி சொல்ல போகிற, என்ன சொல்ல போகிற, என் புள்ள வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டு அடி பாவி அப்படின்னு. நாசம் பண்ணது நான் இல்லைங்க, தோ இங்கே நிற்கிறானே இவன் தான், இவன் பூங்கொடியை கடத்திட்டு போய் உங்களை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு ஒரு ராத்திரி பூரா அவங்க கூட வச்சுட்டு இருந்துட்டு காலையில் கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுறான். அதுவும் முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் விடுறான். கேட்டால் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பண்ணேன்னு சொல்கிறான். சின்ன வயசுலேருந்து 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு நம்ம தான் அதுக்கு மனசில் ஆசையை வளர்த்தோம். அதுக்கு ஏதோ ஆசைப்பட்டு 2 பேரும் ஓடி போயிடுச்சுங்க. ஆனால் ஊருக்கு பயந்துக்கிட்டு, எங்கள் அண்ணன் சொல்லிச்சின்னு பயந்துக்கிட்டு அவன் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து விட பார்த்தா. நான் தான் அவனை இழுத்து பிடிச்சி அவள் கழுத்தில் தாலியை கட்டுடான்னு கட்ட வச்சேன் அப்படின்றாங்க. அப்படி ஏண்டி பண்ண அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. அதான் சொன்னேனேங்க, ஊருக்குள்ளே என்ன பேசுவாங்க, இங்கே நிற்கிறாரே பூங்கொடிக்கு பேசி முடித்த மாப்பிள்ளை, இவர் அழகர் கூட நைட்டு முழுக்க பூங்கொடி இருந்துட்டு வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சா அவர் தப்பாக பேச மாட்டாரா? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அது பூங்கொடி வாழ்க்கையை நரகமாக்குமே தவிர அவள் சந்தோஷமாக வாழ முடியாது. நீங்கள் தண்டிக்கிறதா இருந்தால் இப்போது அவரை தான் அழகரை தான் தண்டிக்கணும். ஆனால் இப்போ அழகர் பூங்கொடியோட புருஷன், நம்மளால் அவரை எதுவுமே பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் எங்கேயோ
போய் வாழ்ந்து போகட்டும், தண்ணி தெளிச்சு விட்டுடுங்க. ஆனா பூங்கொடி நம்ம கண்ணு முன்னாடி வாழை வெட்டியா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை யாருங்க பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது? உங்களையே இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல அப்படின்னு பேச்சு ஒரு நடிப்பை போடுறாங்க. அழகரும் அப்படி திணறி போயிடுறாரு. இல்ல அவ கழுத்துல நான் தாலி கட்டல அப்படின்றாரு. நீ தான் கட்டினன்னு தான் சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு பயப்படுற? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவளை கூட்டிட்டு கிளம்பு. இதுக்கு மேல எங்க முகத்திலே முழிக்க கூடாது. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க அண்ணன் என் பிள்ளைய கட்டி கொடுன்னு கேட்டுச்சு. அன்னைக்கு என் புருஷன் முடியாதுன்னு சொன்னாரு. ஒரு சவால் விட்டாரு. அந்த சவால்ல ஜெயிக்கிறதா நினைச்சுக்கிட்டு பூங்கொடியை நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எது எப்படியோ ஆனா என் புருஷன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றாங்க பேச்சு. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, அவர் தான் ஜெயிச்சாரு. எப்படியும் அந்த முகூர்த்த நேரத்துக்குள்ள அவளோட கல்யாணம் நடந்துருச்சுல, அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தானே போட்டியே அப்படின்றாங்க. அப்போ நம்ம மஞ்சமலை கேட்குறாரு. அடியே என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். முடிஞ்சா உன்னால கல்யாணத்தை நிறுத்தி பாருடான்னு அவங்ககிட்ட தான் சவால் விட்டேன். அவன் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஜெயிச்சதா எப்படி ஆகும் அப்படின்னு. சரி விடுங்க, 2 பேருமே தோக்கல, 2 பேருமே ஜெயிக்கல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதை இதோட விட்டுடலாம். மற்ற 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையாவது நாம பார்க்கலாம். இவளை அவன் கூடவே அனுப்பி வச்சிடுங்க அப்படின்றாங்க. ஏண்டி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? யாரு கொடுத்த தைரியம்டா இது அப்படின்னு அடிக்க போறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கத்துறாங்க. இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் இப்போ அவரு நம்ம பொண்ணோட புருஷன், அவனை எதுவும் பண்ணாதீங்க, விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு பயங்கரமா டிராமா பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் இங்க நடந்த விஷயத்த அவங்க சொல்றது தான் உண்மைங்கிற மாதிரி நம்ப வச்சுட்டாங்க. அழகருக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ லேசா கண்ணை முழிச்சு நம்ம பூங்கொடி எந்திரிச்சு பாக்குறாங்க. ஓடி போய் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னை கூட்டிட்டு வந்து விட்டுட்டானாப்பா இவன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. என்னத்தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு பூங்கொடி சொல்ல வராங்க. அதுக்குள்ள பேச்சு, அதான் நான் சொன்னேங்க, இவளை கடத்திட்டு போனதும் இல்லாம அவன் முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிகிட்டு வந்து அங்கே விட்டான்னு, அதனால நானே அவனை தாலி கட்ட வச்சுட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் தன் கழுத்தில் தாலி இருக்கிறதையே பூங்கொடி பார்க்குறாங்க. அப்படியே ஆடி போயிடுறாங்க. இங்கே பாரு, நான் எதுவும் பண்ணலை அப்படின்றாரு. அட விடியா, அவளுக்கு தெரியலன்னா என்ன, அதான் நான் சொல்லிட்டேன்ல, அவள் கழுத்தில் இவன் தான் தாலி கட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் பேச்சு, அதாவது பூங்கொடிக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தாலியை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்திருந்தா அது அப்போவே உங்கள் அப்பா கிட்டேயோ இல்லை என்கிட்டயோ சொல்லியிருக்கணும். இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணாமல் இருந்திருப்போம்ல. பிளான் பண்ணி 2 பேரும் ஓடி போயிட்டு இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சு தானே இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம பேச்சு வேற கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் இல்லாததெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்றார் அழகர். ஆனால் நம்ம பூங்கொடிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா ஏன் இப்படி பேசுதுன்னா அவங்களுக்கு புரியலை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் போக தான் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அம்மா தான் பிளான் பண்ணியிருக்குது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கம்மா நீ? அவனை எதுக்குமா ஏன் கழுத்துல தாலி கட்ட விட்ட அப்படின்னு கேட்குறாங்க. வேற என்ன பண்றது? மாப்பிள்ளை உன்னை இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவாரா? உன்னோட கல்யாணம் பேசி அதுக்கப்புறம் கல்யாணம் நின்று போச்சுன்னா உன்னை எவண்டி கட்டிக்குவான்? அதுக்கப்புறம் இவனை வந்து தாலி கட்டுறான்னு சொன்னா கட்டுவானா? அதான் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி அவனை தாலி கட்ட வச்சுட்டேன். இனிமே அதுதான் உன் குடும்பம், இவன் தான் உன் புருஷன், அவன் கூட கிளம்பிக்கிட்டே இரு. நீ ஒரு வார்த்தை எங்ககிட்ட அவன் உன்னை கடத்த பார்க்குறான் இல்லை ஏதாவது தப்பா இருக்குதுன்னா எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் கூட உன்னால யாருக்கிட்டையும் சொல்ல முடியலையா? நீயும் இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதா நினைச்சு தானே இருந்திருக்க அப்படின்னு மாப்பிள்ளை முன்னாடி எதேதோ சொல்றாங்க. வயசான மாப்பிள்ளை எங்க உங்க அப்பா உனக்கு கட்டி வச்சிருவாங்களோங்கிற பயத்துல தானே அவன் கூப்பிட்ட உடனே அவன் கூட போயிட்ட அப்படின்னு. இல்லம்மா, எனக்கு மயக்கம் வந்துருச்சு, அவன் என் முகத்துல ஏதோ வச்சு அமுத்திட்டான் அப்படின்லாம் சொல்றாங்க. நீ 1000 சொல்லு பூங்கொடி, ஆனா உனக்கு உங்க அப்பன் மேல அவ்வளோ பாசம் இருந்துச்சு அப்படிங்கிறத என்னால இப்ப நம்ப முடிய மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பேச்சு நினைச்ச மாதிரி 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்க. பூங்கொடி மேல சந்தேகம் வருது நம்ம மஞ்சமலைக்கு. அதனால நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்றாங்க. அப்பா அம்மா சொல்றத நம்பாதீங்கப்பா, நான் சொல்றதை கேளுங்கப்பா அப்படின்னு கெஞ்சுறாங்க. கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு பிடிச்சி வெளியே இழுத்து விட்டுடுறாங்க. இப்போ அழகரும் போறாரு. இவங்க 2 பேரும் வெளியே போகும்போது பேச்சு வேகமா போய் பென்னி கால் பண்ணி இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகரு பேச்சு 2 பேரும் ரோட்டில் போயிட்டு இருக்கிற சமயத்தில் பென்னியும் அவங்க ஆளுங்களும் வந்து அவங்கள காரில் கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்னையா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மாயாண்டி கிட்ட நம்ம அழகரால் உண்மையை சொல்ல முடியல. அதாவது அவங்க அம்மாவே தாலியை கட்டிட்டு என்னை கட்டினான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டையும் அவங்களால டைரெக்டாக சொல்ல முடியல. அதே மாதிரி பேச்சு வந்து எல்லாரையும் நம்ப வேற வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு அழகர் அமைதியாக ஆயிடுறாரு. அவர் பாட்டுக்கு உள்ளே போய் ஒரு ஓரமாக சோகமாக உட்காந்துக்கிறாரு. இப்போ நந்தினி வந்து அழகர் கிட்ட போய் நின்று அவங்க முகத்தை பார்க்குறாங்க. அழகர் வந்து நந்தினி அப்படின்னு கூப்பிடுறாங்க. சி என்கிட்ட பேசாத மாமா, நீ நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. எல்லாருக்கும் இப்போ அழகர் கெட்டவர் ஆயிட்டாரு அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, பூங்கொடி அழகரோட லைஃப் எப்படி போக போகுது, அடுத்து கதைக்களம் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.